நீதிமான்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். சங்கீதம் 37:18. The Lord knoweth the days of the upright, and their inheritance shall be forever. Psalms 37:18. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட God Goes மினிஸ்ட்ரிஸ் மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள். நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கோடாகோடி ஸ்தோத்திரம். சத்திய நித்திய வார்த்தையான தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் சம்பூர்ணமாக ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன். மறுரூபம் என்ற தலைப்பில் செய்தியை கேட்போம். இயேசுவின் வருகையின் போது உயிர்த்தெழுதலின் மறுரூபம் எப்படி இருக்கும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக தெரிந்து கொள்ளுவோம். பரிசுத்த வேதகமத்தில் மறுரூபம் இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு தெளிவான நிலையான விளக்கம் எந்த இடத்திலும் காணப்படவில்லை. ஆனால் அநேக சம்பவங்கள், அநேக வசனங்கள் இவைகளை ஒப்பிட்டு மறுரூபத்தை குறித்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த செய்தி ரட்சிக்கப்பட்ட எந்த மனிதனும் கேட்கும்படியான செய்தியாகும். கடைசி வரை கேளுங்கள். மத்தேயு 17:2 அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்றே. இயேசுவானவர் தனது நெருங்கிய 3 சீசர்களாகிய பேதுரு, யாக்கோப்பு, யோவான் இவர்களை கூட்டிக் கொண்டு ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஏறி அந்த 3 சீஷர்களுக்கு முன்பாக தனது வார்த்தையான மாம்ச உடலை மறைத்து மறுரூபமானார். இந்த காட்சியை சீஷர்கள் சரீர கண்களால் பார்க்க முடியாமல் முகம் கூப்பிட விழுந்து கிடந்தார்கள். காரணம் என்னவென்றால், அவர் வஸ்திரம் வெண்மையாய் வெளிச்சமாய் மிகவும் பிரகாசித்தது. எந்த மனிதனும் சூரியனை தனது மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. அந்த சூரியனை படைத்தவரை பார்க்க முடியுமா? முடியாதா? பதில் முடியும். எப்படி? தொடர்ந்து கேட்போம்.
ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவாய் ஆனான். இந்த வசனத்தின்படி ஆதாமை களி மண்ணிலே உருவாக்கி, அதாவது ஒரு பொம்மையாக வடிவமைத்து, அந்த பொம்மையை தனது நாசியின் சுவாசத்திலே சுட்டார். தனது ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவனுக்குள் பிராணன் வந்தது. ஜீவ ஆத்துமாவாய் ஆனான். ஆதாம் மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரத்தினால் ஆண்டவரை பார்க்க முடியாதே. யாத்திராகம் 33:20 நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். இந்த வசனத்தின்படி கர்த்தரின் ஒளியின் பிரகாசத்தை சரீர கண்களால் பார்த்தோம் என்றால் நெருப்புப்பட்ட பஞ்சை போல் செத்து பொசுங்கி விடுவோம். காரணம் அந்த ஒளியின் பிரகாசத்தின் வல்லமையாகும். ஆதாம் தன்னை பார்த்து சாகக்கூடாது என்பதற்காக அவனை தனது மகிமையின் ஒளியின் வஸ்திரத்தினால் மூடி ஆதாமை மறுவப்படுத்தி தன்னோடு பேசவும் பழகவும் காணவும் வழிவகுத்தார். ஆகவே ஆதாம் ஏவாள் இருவரும் மறுரூபத்தின் மாடல். அவர்கள் இருவரும் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தபடியால் அந்த ஒளியின் பிரகாசத்தை இழந்து ஒரு பீசு போன பல்பை போல மாம்ச சரீரம் வெளிப்பட்டு நிர்வாணியாய் காணப்பட்டு ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தேவனை பார்க்க முடியவில்லை. 1 கொரிந்தியர் 15:52 எக்காலம் தொனிக்கும் அப்போதே மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த வசனத்தின்படி கிருபையின் வாசல் அடைபடும் போது கடைசி எக்காலம் தொனிக்கும். கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய சரீரம், அதாவது மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு ஆதாம் எழுந்து போன அந்த மகிமையின் ஒளியின் வஸ்திரத்தோடு தக 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 வென்று உயிர்த்தெழுந்து ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போவார்கள். உதாரணத்துக்கு சந்திர மண்டலத்துக்கு செல்லும் விஞ்ஞானிகள் வெப்பம் அதிகமாய் இருக்குமென்று கதர் வஸ்திரத்தை தைத்து அணிந்து கொண்டு போக முடியுமா? முடியாது. விசேஷமாக அதற்கென்று வெப்பம் தாங்கக்கூடிய ஆடைகளை வடிவமைத்து அணிந்து கொண்டு ராக்கெட் மூலமாக செல்வார்கள். ஆதியாகமம் 3:19 படி நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்புவாய். தேவன் ஆதாமுக்கு இட்ட சாபம் நிறைவேறி மண்ணான மனித சரீரத்தை மண் தின்றுவிடும். அவர்கள் உயிர்த்தெழும்போது அந்த சரீரத்துக்கு ஆதாமை போல ஒளியின் வஸ்திரத்தை தேவன் தரித்து மறுரூபமாக்கப்படுவார்கள். ஆதாமை போல் தேவனை முகமுகமாய் பார்க்க முடியும். ஆதாம் இழந்த காரியத்தை நமக்கு தேவன் தருவார். அல்லேலூயா. அடுத்து 1 கொரிந்தியர் 15:51 படி உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகுவது எப்படி? கவனியுங்கள், கவனியுங்கள். ரோமர் 12:2 தேவனாகிய தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்தின்படி இரகசிய வருகையில் உயிரோடு இருக்கின்றவர்களின் ஆவி, ஆத்துமா, சரீரம்
இந்த மூன்றும் பிழையில்லாமல் ஆதாம் தேவ சாயலாக காணப்பட்டதை போல் உயிரோடு இருக்கிற நாமும் ரட்சிக்கப்பட்ட மனிதன் பூமியிலே இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலில் காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டால் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அடுத்து உயிர்த்தெழுதல் யார் யாருக்கு எவ்வளவு நேரம் நடக்கும் கவனிப்போம். 1 கொரிந்தியர் 15:51 படி ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்போ ஒரு நிமிஷம் யாருக்கு, ஒரு நிமிஷம் ஒரு நொடி யாருக்கு, இதனை நாம் கண்டறிந்து கொள்ளுவோம். ஒரு நிமிஷம் என்பது 60 செகண்டு. இந்த 60 செகண்டு எதற்கென்றால் ஆத்துமா இளைப்பாறுதலில் இருந்து மேலே வர வேண்டும். கல்லறையில் இருக்கும் எலும்பில் தங்கியிருக்கும் ஆவியோடு கனெக்ஷன் ஆக வேண்டும். ஆதலால் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் மறுரூபமாகுவதற்கு 60 செகண்டு, அதாவது ஒரு நிமிஷம் தேவைப்படுகிறது. ஒரு இமைப்பொழுது என்றால் ஒரு செகண்ட் ஆகும். இது உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களுக்கு பொருந்தும். ஆகவே உயிர்த்தெழுதல் மடமட கடகட என நடக்கும். பூமி எங்கும் குலுங்கும், வானம் திறக்கும். அடுத்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் எப்படி இருக்கும்? 1. உயிர்த்தெழுந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இரத்தம் இருக்காது. எடுத்துக்காட்டாக இயேசுவின் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இரத்தம் இல்லை. 2. இரத்தத்துக்கு பதிலாக உயிர்த்தெழுந்த சரீரத்தில் அக்கினி ஓடிக்கொண்டு இருக்கும். இந்த ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அக்கினிதான் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் பிரகாசத்தை, ஒளியை வெளிப்படுத்தும். அக்கினி பறக்கும் தன்மை கொண்டதாகும். ஆதார வசனம் எரேமியா 20:9. 3. உயிர்த்தெழுந்த சரீரத்தில் எலும்புகள், நரம்புகள் இருக்காது. ஆவி ஆத்துமா 2 மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கும். 4. இப்போது நமது மாம்ச சரீரத்துக்கு 9 திறப்புகள் இருக்கிறது அல்லவா? ஆனால் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் 7 திறப்புகள் மட்டுமே இருக்கும். 5. மாம்ச சரீரத்தில் வியர்வை வெளியேறுவதற்கு நமது சரீரத்தில் மில்லியன் கணக்கில், அதாவது உடல் முழுவதும் கண்களுக்கு தெரியாத வியர்வையை வெளியேற்றக்கூடிய துவாரங்கள் இருக்கிறது. ஆனால் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் துவாரமே இருக்காது. உதாரணத்துக்கு எரிகின்ற டியூப்லைட்டை போல ஒளி வீசிக்கொண்டு இருக்கும். 6. மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் கழிவு உறுப்பு, ஆண் பெண் அடையாளத்தை காட்டும் உறுப்புகள் இருக்காது. அங்கு ஆண் பெண் வித்தியாசம் காணப்படுவது இல்லை. அனைவரும் ஒரே முக அமைப்போடு, ஒரே ஹைட் வெயிட்டோடு காணப்படுவோம். 7. மத்தேயு 22:30 படி பரலோகத்தில் தேவ தூதர்களைப் போல தேவ சாயலாக காணப்படுவோம். 8. பசிதாகம் அங்கு இருக்காது. ஆனால் வெளிப்படுத்துதல் 2:7 படி ஜீவ விருட்சகத்தின் கனியை புசிப்போம். அந்த கனி மறுரூபமாக்கப்பட்ட உடலில் அக்கினி ஓடுவதற்கு எனர்ஜியாக இருக்கும். கழிவுகள் வெளிப்படாது. 9. இடம் விட்டு இடம் செல்ல
தேவ தூதர்களுக்கு இறக்கைகள் இருக்கும், ஆனால் மறுவமாக்கப்பட்ட மனிதனுக்கு இறக்கைகள் இருக்காது. யோவான் 20:26 படி பூட்டப்பட்ட அறையில் இயேசு எப்படி பிரவேசித்தாரோ அந்த வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் தருவார். 10 ஆதியாகமம் 2:23 படி பரிசுத்த வேதகமத்தில் எழுதப்பட்ட பரிசுத்தவான்களை பரலோகத்தில் யாரும் அறிமுகப்படுத்தப்படாமல் மறுரூபமாக்கப்பட்டதால் அனைவரையும் அடையாளம் காண அவர்களை தெரிந்து கொள்ள முடியும். யாரும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 11 மாம்ச சரீரத்தில் எவைகளை காண முடியாதோ அவைகளை, அதாவது பரலோகத்தில் காண முடியும். தேவனை இப்போது நாம் காண்கின்றோமா? காண முடியாது. தூதர்களை காண்கின்றோமா? இப்போது காண முடியாது. காற்றை இப்போது காண்கின்றோமா? காண முடியாது. அங்கு மரித்து உயிர்த்தெழுந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திலே தேவனை காண்போம், காற்றை காண்போம், தேவ தூதர்களை காண்போம். 12 ஏசாயா 65:7 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இந்த வசனத்தின்படி நியாய தீர்ப்புக்கு பிறகு மனிதன் பூமியிலே வாழ்ந்த நினைவுகள் யாவும் மறக்கப்பட்டு யுக யுக காலமாய் தேவனோடு வாழ்ந்து கொண்டு இருப்போம். வெளிப்படுத்துதல் 7:17 தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பில் ஒரு நிமிஷம் மட்டும் அங்கு நாம் பூமியில் எப்படி வாழ்ந்தோம் என்பதை, அதாவது எவ்வளவு பாடுகள், துன்பம், உபத்திரவம் பட்டோம் என்பதை நினைவு கூறும்போது நாம் நியாய தீர்ப்பிலே ஒரு நிமிஷம் கண்ணீர் வடிப்போம். அந்த கண்ணீரை தேவன் தன் கைகளால் துடைப்பார். அதன் பிறகு ஆண்டவர் நியாய தீர்ப்பு பிறகு புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேமிலே அந்த 3 இடத்துல தேவன் உங்களுக்கு எந்த இடத்தை நியமிக்கிறாரோ நீங்கள் அந்த இடத்துக்கு செல்லுவீர்கள். அந்த இடத்துல செல்லும்போது பூமியிலே உண்டான நீங்கள் பட்ட பாடுகள், துன்பம் எல்லாவற்றையும் தேவன் மறக்கச் செய்வார். மனைவினால் பட்ட துன்பம், கணவனால் பட்ட உபத்திரவம், உற்றார் உறவினர்களால் வந்த நாச மோசம், நண்பர்களால் வந்த துரோகங்கள் எல்லாமும் ஹல்லேலூயா சோத்திரம் மறக்கப்பட்டு தேவனோடு நித்திய காலமாய் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். ஆமேன். தேவ எக்காலம் சத்தம் என் காதுகளில் தொனிக்கும், என் கல்லறை திறக்கும், எனக்கு மறுரூபம் நடக்கும், அதை நினைத்தாலே இனிக்கும், அவை பரிமளமாக மணக்கும், நேசரால் எனக்கு சோகம், எப்போது வருவீர் என் மன ஏக்கம். அன்புடன் பாஸ்டர் பால் லிவிங்ஸ்டன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். 2 ஆண்டுகளாக பேச முடியாமல் இருந்த போதகர் மில்லர் சங்கீதம் 103 வாசிக்க முற்படும் போது அற்புத சுகத்தை பெற்றார். இந்த சங்கீதம் உங்களை சுகமாக்கும். வாசியுங்கள், பாடுங்கள். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.